எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடல், பாரிர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே. பாரிர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. மும்முறை தரை மீதே தாங்கொன்னா வேதனையால், மும்முறை தரை மீதே தாங்கொன்னா வேதனையால், முன்னவர் தானே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே. முன்னவர் தானே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே. அன்பின் அருள் மொழியால் ஆறுதல் அளிப்பவர், அன்பின் அருள் மொழியால் ஆறுதல். இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேச அப்படிங்கிற ஒரு தெரியாத ஒரு சூழ்நிலை. அது எப்படின்னா, இந்த சூழ்நிலைக்கு எப்படி ஜெபம் பண்ண, இது ஜெபம் பண்ணியும் நமக்கு நடக்கலையே அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போய் அப்படியே இருக்கும்போது ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சத்தமாக ஒரு அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு நமக்காக மாறினார். அல்லேலூயா. அப்போ இங்கு ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்கள் தான் ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினையாக இருக்கிறது. அல்லேலூயா. 53ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே ஏசாயா 53:4 மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். அந்த 53ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நொறுக்கப்பட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே பாவம் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக பிரிவினையாக இருக்கிறது. சில ஜெபங்கள் நமக்கு ஏன் கேட்கப்படுவது இல்லை? அல்லேலூயா. சில காரியங்கள் அவருடைய நாம மகிமைக்காக நமக்கு வருகிறது, அதிலே நாம் பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆனால் சில ஜெபங்கள் நமக்கு கேட்கப்படுவதே இல்லை. அப்பொழுது நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரே எதற்காக என் ஜெபம் கேட்கப்படவில்லை? எனக்கும் உமக்கும் என்ன பிரிவினை இருக்கிறது, என்ன பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் காணப்படும் போது ஆண்டவர் அந்த பாவங்களை, அந்த மீறுதல்களை, அந்த அக்கிரமங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். நம்ம பெரிய பாவம்னு நினச்சிட்டு இருக்கிறது தான் பாவம் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன சின்ன காரியங்களும் சவுல் பெரிய பாவம் செய்யலை, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. ஆண்டவர் எல்லாத்தையும் அழிச்சு போட சொன்னார். இவன் கொளுத்தவைகளையும் முதல் தரமானவைகளையும் கொண்டு வந்து தேவனுக்கு பலி செலுத்துறதுக்கு தான் கொண்டு வந்தான். அடுத்தது ஜனங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, சாமுவேல் வரலை. அப்போ ஜனங்கள் எல்லாரும் வீட்டுக்கு ஓடிடக்கூடாது, யுத்தத்துக்கு ஆட்கள் தேவைன்னு அவன் பலி செலுத்தினான். பெரிய பாவம்லாம் செய்யலை, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தான். அடுத்தது ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு ஜனங்கள் வெயிட் பண்ணி ஓடிடக்கூடாதுன்னு பண்ணான். இப்போ பெரிய தவறெல்லாம் செய்யலை, விபச்சாரம், வேசித்தனம், களவு, திருடு, இப்படி எதுவுமே செய்யலை. ஆனால் ஆண்டவர் அவனை வெறுத்து தள்ளிவிட்டார். கீழ்ப்படியாமை என்பது அவருக்கு பிடிக்காத காரியம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரியத்தில் நாம் கீழ்ப்படியாமல் இருந்தால் எப்படி இயேசுவுக்கும் பிதாவுக்கும் நம்முடைய பாவங்கள் போய் அவரை மறைத்து தேவன் அவரை இமை பொழுது கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்ததோ, அவர் பிதாவின் முகத்தை பார்க்க முடியவில்லை, பிதாவின் மகிமையை பார்க்க முடியவில்லை.
பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் நம் உலகத்தில் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. அதனால தான் அவர் அப்படி சொன்னார். ஆனால் கடைசி வார்த்தை என்ன சொல்கிறது? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் பிதா அவரை மறுபடியும் சேர்த்து கொண்டார் என்று சொல்லி தான் அர்த்தம். ஆதலால் நாம் ஜெபிக்கும் போது, நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் இருக்கும்போது, நமக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்கப்படாமல் இருக்கும்போது நாம் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே ஏன் எனக்கு பதில் கிடைக்கல, ஏன் நீர் என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்க, என்ன குறையாக இருந்தாலும் மன்னித்து என்னோடு கூட பேசுங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் உங்கள் கூட பேசுவார். திரும்பவும் அவருடைய மகிமையை அனுப்புவார். அவருடைய இரத்தத்தினாலே உங்களை கழுவி அவருடைய பிள்ளையாக அணைத்து கொள்வார். அதனால தான் இன்றைக்கு வாக்குத்தத்தம் நமக்கு ஏசாயா 54 அதிகாரம் 7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொண்டேன். எல்லாரும் வாசிங்க. 54 அதிகாரம் ஏசாயா 7 இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்வேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். ஆண்டவர் நாம் அறிக்கையிடும்போது உடனடியாக அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை மன்னித்து அவர் நமக்கு உருக்கமான இரக்கத்தினாலே கிருபையினாலே நம்மை சேர்த்து கொண்டு நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எப்போவுமே நம்மை நிரந்தரமாக கைவிட மாட்டார். நீண்ட காலம் நம்மை கைவிட்டுட்டு இருக்க மாட்டார். பாவத்தை நாம் சரி செய்யும் போது தேவன் இயேசு எப்படி அவர் அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையிலிருந்து மாறி உயிர்த்தெழ கர்த்தர் செய்வார். எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆண்டவர் நம்முடைய பாவங்களின் நிமித்தமாக பிதா முகம் மறைக்கப்பட்ட போது அவர் கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டே. அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் ஜெபம் சில ஜெபங்கள் கேட்கப்படாததினாலே நீங்களும் சொல்லுகிறீர்கள் அல்லவா, ஆண்டவரே ஏன்பா என்னை கைவிட்டீங்க, எனக்கு ஏன் இந்த சூழ்நிலையை அனுமதித்தீங்க, ஆண்டவரே நான் எவ்வளவு கூப்பிட்டாலும் இந்த காரியத்தில் பதில் இல்லையே, எனக்கு என்ன குறைகள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி, ஆண்டவரே ஏசாயா 54 அதிகாரத்திலே சொல்லப்பட்டபடி இமைப்பொழுது எங்களை கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களால் எங்களை சேர்த்து கொள்வீர் என்று சொல்லியிருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உருக்கமான இரக்கத்தால் சேர்த்து கொண்டு மறுபடியும் எங்களை ஆண்டவரே கத்தாவே, ஆண்டவரே உன்னதத்திலே உள்ள ஆசீர்வாதங்களினால் நிரப்பி, ஆண்டவரே கண்மலையின் மேல் எங்களை நிறுத்தி எங்களுடைய பாதங்களை ஸ்திரப்படுத்தி அநேகருக்கு முன்பாக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் அப்படி ஆசீர்வதிங்க. இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற எல்லாரையும் இந்த வசனத்தின்படி நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். இப்பொழுதும் இருக்கிற சின்ன சின்ன மீறுதல்களை எல்லாம் உங்கள் இரத்தத்தினாலே கழுவி உருக்கமான இரக்கங்களால் இந்த வருஷத்திலே அவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜபத்தில் ஈடுபட்டுகளும் அப்படி ஆசீர்வதிங்க. நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல தீர்க்காயுசை அவர்களுக்கும் எங்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுவீராக. இந்த நாள் முழுவதும் உடைய ஆசீர்வாதத்தின் கரம், பாதுகாப்பின் கரம், பரிசுத்தத்தின் கரம் எங்களோடு இருக்கட்டும். உங்கள் வருகை இருக்குமானால் உங்கள் கூட நாங்கள் கடந்து வர உதவி செய்யுங்க. வந்த எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் யார் யாருக்கு இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே ஒரு அற்புதம் நடக்கட்டும், ஒரு ஆசீர்வாதம் வரட்டும், ஒரு உயர்வு வரட்டும், ஒரு மேன்மை வரட்டும். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.